நாய் கூட ஆபீஸ் போலாம் தெரியுமா? 10 பேருக்குலாம் ஒரு ராஜாவா? நீங்க நிலாக்கே போனாலும் இங்கெல்லாம் வர முடியாது. இதெல்லாம் உலகம் 2 நிமிடத்துல. நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனையோ சாம்ராஜ்யத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு இவ்ளோ படம் இருக்கும், இவ்ளோ பெரிய அரண்மனை இருக்கும்ட்டு. ஆனா வெறும் 11 பேர் இருக்க ஒரு ராஜ்யம் தெரியுமா? அதுவும் ஒரு தனி நாடா. இட்டாலியில பாத்தீங்கன்னா தாவாலோரா அப்படின்ற ஒரு தனி தீவை அவங்க ஒரு நாடை அங்கீகரிச்சிட்டாங்க. இதுல வெறும் 11 பேர் தான். இந்த நாட்டோட ராஜாவை பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காராம். அழகா ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு டிஷர்ட் மாட்டிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்பாராம். சம்மல வெறும் 11 பேருக்கு ஒரு நாடே கொடுத்துருக்காங்க. நம்ம வர்தா புயல் கேள்விப்பட்டிருக்கோங்க. வரும்னு சொல்லிட்டு வராத புயல் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த சூரிய புயல் அப்படின்னா என்ன தெரியுமா? சூரியனோட மேற்பரப்புல ஏற்படுறது தான் இந்த சூரிய புயல். நம்ம ஊர்ல மழை வந்தா தண்ணி வரும், ஆனா அந்த ஊர்ல நெருப்பு வரும். கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்க சூரியன்ல புயல் ஏற்படுதான். இதனால நம்ம பூமிக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் ஐடி கம்பெனிலலாம் எம்ப்ளாயிஸோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வீக்கெண்ட் பார்ட்டி அப்ரைசல்னு 1000 கணக்கில் கொடுத்து அவங்கள அமுக்குறாங்க. ஆனால் தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணிகளை ஆஃபீஸ்க்கு கொண்டு வரலாமா. அவங்களுக்கு இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தரும் அப்படின்னா செல்லப்பிராணிகளை கூட ஆஃபீஸ் கொண்டு வாங்களேன், அது கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டே வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கடலோட ஆழம் 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் சேலஞ்சர் டீப் அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குமா. இந்த 10 கிலோமீட்டர் ஆழத்துக்குள்ள நம்ம போனோம்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு உள்ளே போகும்போதே நம்ம உடம்பு மேலே 50 மூட்டை சிமெண்ட் பேக் வச்ச அளவுக்கு பிரஷர் ஏற்படுமா. இதனால நம்ம ரத்த குழாய்க்குள்ளலாம் தண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிலாவுக்கே உங்களால போக முடிஞ்சா கூட இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சயின்டிஸ்ட்லாம் சேலஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னங்க பண்ணுவோம்? துவைச்ச உடனே அந்த துணியை காய வச்சுட்டு அதுக்கு அப்புறம் தானே அயன் பண்ணுவோம். இப்போ அந்த காய வைக்கிற ப்ராசஸே கேன்சல் பண்ற மாதிரி விரால் பட்டேல் அப்படின்ற ஒரு இந்தியர் ஒரு புது மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம துவைச்ச உடனே டைரக்டா அயன் பண்ணிடலாமா. இவர் இந்தியாவை சேர்ந்தவர், அமெரிக்கால போய் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுக்கு மறக்காம எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, FBல லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.